அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட் மார்னிங் சேனல். இந்த வாரம் 10க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா மொழியிலையும் தமிழ் படம், அப்புறம் இங்கிலீஷ் படம், அது மாதிரி கன்னட படம் ஒன்று கவனம் ஈர்த்துச்சு. அந்த படம் வந்து நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் தான் கன்னடத்தில் வந்து இப்போ வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு நல்ல ஓப்பனிங் கொடுத்து இந்த வருஷத்தில் ஒரு சிறந்த கன்னட படமாக சிறந்த படங்களில் ஒன்று 2025 இந்திய அளவில் பேசக்கூடிய படமாக வந்திருக்க படம் தான் சூ ஃப்ரம் சோ சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா. அதான் இதோட மீனிங்கு. சூ ஃப்ரம் சோ, அதாவது டைட்டிலை சின்னதாக வச்சுருக்காங்க. அதாவது சோமேஸ்வரான்றது கர்நாடக மாநிலத்தில் ஒரு பகுதியோட பேர். சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா, அதான் இந்த படத்தோட டைட்டிலு. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வசூல்லையும் நல்லா குமிச்சிருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் நம்ம ஊர்லேயும் சில தேட்டர்களில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் இருக்குது. தமிழ் டப்பிங் இன்னும் வரல. கூடிய சீக்கிரம் அது போட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம். இப்போ தேட்டர்கள்லேயே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இங்கிலீஷ் அப்படி நல்லா புரியக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. ஏன்னா இதோட ப்ரொடியூசர் யாருன்னா ராஜ் பி ஷெட்டி. அவர் வந்து கன்னட படங்களில் இப்போ கவனம் ஏற்றிட்டு வரவர். கருட ரிஷப வாகனான்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்தில் வந்து மிக சிறப்பான நடிப்பை கொடுத்துருந்தாரு. பார்ட் 1 பார்ட் 2 கூட வந்துச்சு. அந்த மாதிரி படங்கள். அப்புறம் இப்போ இன்னொரு பார்ட் 1 பார்ட் 2 படம் கருப ரிஷப வாகனம் மாதிரி இன்னொரு படம் 2 பார்ட் இப்போ வந்து சமீபத்தில். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் கவனம் இருந்தவர். அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. அதோட இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து புதிய இயக்குனர் தான் படத்தில் ஹீரோவை நடித்து படத்தை இயக்கியிருக்காரு, ஜேபி தும்பிநாட். அவர் வந்து புதிய இயக்குனர். சத்தியம் பண்ணி சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எப்படி படங்கள் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த கர்நாடகா பகுதியில் அந்த ஒரு ரூரல் மாதிரியான பகுதிகளில் உள்ள கிராமங்கள் எப்படி இருக்கும்னு நல்லாவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆவணப்படம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த படத்தை. அப்படி ஒரு சிறப்பான பல நுணுக்கமான விஷயங்கள் அந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து நம்ம சைட்லேருந்து தேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு தான் நம்மளோட வெர்டிக்ட் இப்போயே சொல்லிடுறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே இன்னும் பல நுணுக்கமான விஷயங்களை பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதைன்னா, ஹீரோ வந்து ஒரு வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து அதில் வந்து சாதாரணமான ஒரு வேலை மாதிரி பண்ணிக்கிட்டு வராரு. அவர் வந்து இப்போ கொஞ்சம் படித்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் 10வது வரைக்கும் படித்த மாதிரி காமிக்க முடியாது அவரோட கேரக்டரு. அவர் பெயிண்ட்டுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வரும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் மேலே வந்து பேய் இறங்கிடுச்சுன்னு சொல்லி பரபரப்பாயிடுது. அந்த ஊரே வந்து அவரை பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் போயிடுது. அவர் மேலே வந்து சுலோச்சனான்ற ஆவி வந்து இறங்கிருச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் பரபரப்பாயிடுது. ஸோ அந்த சுலோச்சனா யாரு, அவங்களோட பூர்வீகம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கிராமமே களத்தில் இறங்குது. ஏன்னா இந்த ஊரில் பல பிரச்சனைகளை தோற்றுச்சு. ஊர் ஃபுல்லாகவே பயந்து நடுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது மூட நம்பிக்கை அதிகம் உள்ள மாதிரியான கிராமமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சுலோச்சனா தேடி போனவங்க என்னாச்சு, அவர் மேலே அந்த பேய் விலகுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத கிளைமேக்ஸில் வந்து நல்லா ஃபீல் குட்டாக சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து மூட நம்பிக்கை வந்து மைல்டாக அதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லி மூட நம்பிக்கை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் சொன்னதுக்கே இந்த படத்தோட இயக்குனர் ஜேபி தும்பிநாடு அவர்களை பாராட்டணும். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து நல்லாவே மைல்டாக சொல்லியிருக்காரு. அது கவனம் இருக்கிற அளவில் காமெடி கலந்து சொன்னதால் படம் நல்ல மைல்டு காமெடி, ஹாரர் காமெடி அந்த ஜேனரில் சிறப்பான ஒரு படம், நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. இந்த வருஷத்தில் சிறந்த படங்கள்ல ஒன்றா வந்திருக்கு. படத்தில் வந்து எல்லாமே நல்ல சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ ஜேபி தும்பிநாடு. அவர் வந்து படத்தில் ரொம்ப ஷட்டிலாகவே நடிச்சிருப்பார். அவர் மேலே பேய் இறங்கின சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த புஷ்பா படத்தில் வர கெட்டப் போட்டுட்டு காஞ்சனா மாதிரியான ஒரு பேய் இறங்கின மாதிரி இறங்கி ஒரு பட்டையை கிளப்புற மாதிரி ஒரு சூப்பர் சீன் ஒன்று இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த சீன்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார். கிளைமேக்ஸில் அதகலம் பண்ணிட்டார் ஹீரோ. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ரோலில் வந்து ராஜ் பி ஷெட்டி. அவர் எல்லா படத்துலையும் கவனம் இருக்கிறவர். இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் தான். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் வர சீன் எல்லாமே பட்டையை கிளப்புது. காமெடியில் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் காமெடி எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பட்டையை கிளப்புறாரு. ஒரு சீனில் இந்த பேய் பிடிச்ச ஒரு மாதிரியான அந்த ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு வெளியில் வந்து கெத்து காமிக்கிறது, அடி வாங்காத மாதிரி பேயை விரட்டிட்ட மாதிரி ஒரு கெத்து காமிக்கிறது. சாமியார் வசத்தில் ஒரு பேய் ஓட்டுற சாமியாரை. அந்த சீன்ஸ்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் கவனம் இருக்கிறது வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து சந்தியான்னு சொல்லி பானு கேரக்டரில் வருவாங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் எண்டுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் முன்னாடி தான் வருவாங்க. அவங்க கேரக்டர் தான் படத்தில் மெயினு. அதை நல்லா உணர்ந்து அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அம்மாக்காக உருகிறது, வீட்டில் அவங்க சொந்தக்காரங்களால பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கிளைமேக்ஸில் உடஞ்சி அழுகுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்ல எண்டிங், ஹாப்பி எண்டிங்காக முடிச்சது நல்லாயிருக்கு.
அது இல்லாமல் ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி ஒரு ஊரில் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி பெரிய ஒரு மாதிரி நல்ல ஒரு கேரக்டர், இளம் வயசு மாதிரி தான் இருக்கும் அவர். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரும். ஏன்னா அதான் கல்யாணம் பேச்சுலராகவே இருப்பார், கல்யாணம் ஆகாமல். கல்யாணம் தள்ளி போயிருக்கும். அந்த கேரக்டர் சனில் கௌதம். அவர் கேட்டு தான் ஊரில் நல்லது கெட்டது நடக்கும் அந்த கிராமத்தில். அவர் நல்ல ஒரு போல்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பின்னி மெடல் எடுத்துட்டாரு. அது வரைக்கும் அவர் பில்டப் தான் கொடுப்பாங்க. கிளைமேக்ஸ் அந்த பில்டப்க்கு அடுத்தது வந்து நல்லாவே பண்ணியிருப்பாரு. அந்த கோஸ்ட் மூமெண்ட்ஸு அதுவும் அவருக்கும் அந்த பானுன்ற கேரக்டருக்கும் உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு மைல்டான ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ஒரு பாட்டு நல்லாவே படத்தில் ஈடுபட்டிருக்கு. மியூசிக் டைரக்டர் நல்லாவே படத்தை பாட்டு நல்லா போட்டிருக்காரு. ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரியான அந்த ஒரு சனில் கௌதமுக்கும் அந்த பானு கேரக்டரில் வரவங்களுக்கும் உள்ள அந்த ரொமான்டிக் சாங்ஸ் நல்லா இருக்கு. படத்தில் ஹீரோக்கும் அந்த ஹீரோயினுக்கு வர அந்த பிஜிஎம்மும் நல்லா போட்டிருப்பாரு. அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். சந்திரசேகர் கேமரா படத்தில் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா படத்தில் வந்து இருக்கிற லைட்டிங் வச்சு அவுட்டோரில் தான் எடுத்திருப்பாங்க இந்த கிராமத்துக்குள்ளேயே. அது பல காட்சிகளில் வெறிச்சோடியான கிராமத்தை வந்து லாங் ஷாட்டில் நல்லாவே காமிச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ளே எடுத்த காட்சிகளும் நல்லா இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவலாக பண்ணியிருப்பாரு. அதனால் கேமராமேன் சந்திரசேகர் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் ஆஹா மைனஸே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் மைனஸப்படுது. என்னென்னா காமெடி வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் படம் வந்து நல்லா தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் 10-20 நிமிஷம் சுற்றின இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம் கதைன்ற மாதிரி சொல்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. மற்றபடி அது படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்களும் கவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு பாவா கேரக்டரில் வர ஒரு பின்னணியோட வர அது ப்ளஸில் சொல்ல மறந்துட்டேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து அவேர்னஸ் மாதிரியான மெசேஜ் வந்து சொந்தக்காரங்களும் பாதிக்கப்படுற பெண்களை பற்றியான மெசேஜ் வந்து ப்ரீச்சிங் மூலம் சொல்லாமல் நல்ல ஒரு டார்க் காமெடி மைல்டு காமெடிட்டு சொல்லி படத்தை வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக கொண்டு வந்து இந்த வருஷத்தில் சிறந்த படங்களில் ஒன்றா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பேன் இண்டியா லெவலில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆனாலும் நல்லா வசூல் குமிக்கும். இப்போதைக்கு இது கன்னடா வெர்ஷன் தான். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் நம்ம ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாலையும் கர்நாடகாலையும் வசூலில் வந்து வாரி குமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தேட்டர்களில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்து அப்புறம் சோஷியல் மீடியாவில் நல்ல பரபரப்பாக போயிட்டுருக்கு, வைரலாக போயிட்டுருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட், ஒன் டைம் தேட்டரில் மஸ்ட் வாட்ச்ன்றது தான் நம்மளோட வெர்டிக்ட். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அளவில் தான் இருக்கும் இந்த படம். அந்தளவு சிறப்பான படம். கன்னட இண்டஸ்ட்ரி வர வர சிறப்பான படங்கள்லாம் கொடுத்து கவனம் இருக்கிறாங்க. கேஜிஎஃப் 1 and 2 அப்புறம் காந்தாரா அந்த மாதிரியான வரிசையில் இந்த படமும் இந்த வருஷத்தில் ஒரு சிறந்த படத்தை கொடுத்துட்டு அவங்க கவனம் இருக்கிறாங்க கன்னட இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான எல்லா மொழி படங்களும் நல்ல படங்களை நம்ம வரவேற்கணும். அதுதான் நம்ம ஒரு சினிமா ஃபீல்டுக்கு நல்ல ஒரு சைனாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பின்னோட எங்களுக்கு தெரிவிங்க. பார்க்கலன்னா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இல்லைனா ஓடிடியில் வெயிட் பண்ணி ஃபேமிலியோட பார்க்குறோன்றவங்களுக்கும் ஃபேமிலியோட பாருங்கள். ஒரு சில சின்ன சின்ன ஜம்ஸ்கர் மூமெண்ட் தான் பெரிய அளவில் பயமுறுத்தாது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்கள் பின்னோட தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையரங்கு உங்களோட சந்திப்பாங்க. நன்றி, வணக்கம்.